அப்பா அப்பா 2 பேரையும் அம்மாக்கு நீங்க கொடுக்குற தண்டனை ரொம்ப பெருசுப்பா. என் மேல இருக்க கோவத்தை அம்மா மேல காட்டாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாதீங்கப்பா ப்ளீஸ். நிறுத்துறா. உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பத்து தருதலையா வளர்த்து தானும் தருதலையா மாறி போன உன் கேடு கட்ட அம்மாவுக்கு நான் கொடுக்கிற தண்டனை சரிதான். இனிமே உங்க 2 பேரோட முகத்தை இந்த ஜென்மத்துல நான் பார்க்கவே கூடாது சொல்லிட்டேன். என்னங்க அப்பா சித்தப்பா, இவங்கள சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையில இருந்து சித்திய வெளிய அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், இத நான் எப்பயோ பண்ணிருக்கணும். இப்ப நான் பண்ணதே ரொம்ப லேட். போய் எப்படியோ நாசமாய் தொலையட்டும். சார், நீங்க கோவத்துல அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. வேண்டாம் சார், மேடமை வெளியில அனுப்பிடாதீங்க. இல்லைங்க செவந்தி, நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். இன்னும் சொல்லணும்னா இப்பதான் நான் சரியான முடிவை எடுத்திருக்கேன். என் மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு இவன் தான் இது நாள் வரைக்கும் இருந்த. ஆனா எப்ப இந்த அயோக்கிய பாவம் சிந்துவை ஏமாத்திட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சொத்துக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு. என் மருமக சிந்து வயித்துல வளர்ற குழந்தைதான் அடுத்து என் குடும்பத்தோட வாரிசு. ஐயோ, அதனால என் சொத்து மொத்தத்தையும் என் மருமக பேர்லயும் அவளுக்கு பிறக்க போற குழந்தை பேர்லயும் நான் எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொத்தெல்லாம் இவ பேர்லயும் கௌதமோட குழந்தை பேர்லயும் எழுத போறேன்னு சொல்றீங்க? என்கிட்ட கலந்து பேசி என் முடிவு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நீயே என் வாழ்க்கையில வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட எதுக்காக நான் கலந்து பேசணும்? அது மட்டும் இல்ல, இந்த சொத்து ஒண்ணும் எனக்கு பரம்பரையா வந்தது கிடையாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை என் இஷ்டத்துக்கு யார் பேர்ல வேணாலும் எழுதி வைக்கலாம். அத கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது சொல்லிட்டேன். அப்பா, என் மேலையும் அம்மா மேலே இருக்கிற கோபத்துல தப்பான முடிவு எடுக்கிறீங்களப்பா. கொஞ்சம் யோசிங்கப்பா. தம்பி சொல்றது சரிதான் சித்தப்பா. நீங்க இப்ப எடுத்திருக்கிறது சத்தியமா தப்பான முடிவு சித்தப்பா. ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு இவ உங்க குடும்ப வாரிசை சுமந்துகிட்டு இருக்கான்னு சொத்தை எழுதி வச்சீங்க. அப்புறம் மொத்த சொத்தையும் அப்படியே சுருட்டிக்கிட்டு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம நடு தெருவுல அலைய விட்டுருவா சித்தப்பா. நான் ஒண்ணு கோபத்துல முட்டாள்தனமா ஒண்ணும் இந்த சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லல. நிறுத்தி நிதானமா தெளிவா யோசிச்சுதா மொத்த சொத்தையும் என் மருமக சிந்து பேர்ல எழுதி வைக்கணுங்கிறத முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் என்னமோ சொன்னியே 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம சிந்து என்ன நடுத்தெருவுல நிறுத்திடுவான்னு. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தோ இருக்கானே வெட்டியா ஒருத்தன், உன் தம்பி. அவனால மட்டுமே வருமே தவிர எக்காரணத்தை கொண்டு நிச்சயமா சிந்துனால எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடாது. சார், உங்க பையன் பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தமா நீங்க சொத்தெல்லாம் என் பேர்லயும் பொறுக்க போற என் புள்ள பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க. உங்க நல்ல மனசுக்கு நன்றி சார். ஆனா எனக்கும் என் பிள்ளைக்கும் உங்க சொத்து எதுவுமே வேண்டாம் சார். ஏமா, அவரே உன் பேர்லயும் உனக்கு பிறக்க போற குழந்தை பேர்லயும் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு. அதையாமா நீ வேணாங்கிற? ஒத்துக்கம்மா. இல்லப்பா, நான் இவன் கையால தாலி வாங்கிக்கிட்டதுக்கு காரணமே என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக தான். மத்தபடி சார் சொத்து மேல எனக்கு ஆசை எதுவும் கிடையாது. எனக்கு அது வேண்டவும் வேண்டாம். சிந்து, இங்க பாருமா, நீ என்ன மாமனாரை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அது உன்னோட இஷ்டம். ஆனா உன் வயித்துல வளருதே அது என் சொத்துக்கான வாரிசு. அந்த வாரிசுக்கு என் எல்லா சொத்தையும் நிச்சயமா நான் எழுதி வைக்கதா போறேன். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
இங்க பார், நேரா வீட்டுக்கு போய் உன் பொட்டி படுக்கை எல்லாம் தூக்கி வாசல்ல எறியற, எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிடு. என்னங்க? அதையும் மீறி உள்ள வந்து என்ன சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி ஏதாவது பேசுன, வேற மாதிரி ஆயிடும், ஜாக்கிரதை. தல என்னங்க சித்தப்பா அம்மா அப்பா போய் கன்வின்ஸ் பண்ணுங்கம்மா. என்னங்க சித்தப்பா இந்த மனுஷன் இப்படி ஒரேடியா வீட்டை விட்டு அனுப்புவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பூரணி. அவரை நினைச்சாலே எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு டென்ஷனா இருக்கு சித்தி. அவர் சம்பந்தமா நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இப்ப நானும் இங்க தங்கறதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அக்காவும் மாமாவும் ஒத்துக்க மாட்டாங்க பூரணி. சித்தி, அப்பா அம்மா கிட்ட பேசி நான் உங்களை இங்க தங்க வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி தானே நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். வாங்க, நான் பாத்துக்கிறேன். கௌதம், பெட்டி எடுத்துட்டு வா. வாங்க சித்தி. அதை வாங்கம்மா. எடுத்துக்க. அப்பா. ஏய் பூரணி, இப்ப எதுக்கு உன் சித்திய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிக்கிற? அப்படியே வெளியில போ சொல்லு, போ சொல்லு வெளிய. அப்பாப்பா ப்ளீஸ் பா, கோவப்படாதீங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க வாங்க. ஏய் அங்கேயே நில்லு. அவங்கள கூட்டிக்கிட்டு வந்தா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இவங்கள அப்படியே வெளியில போக சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடானா கோவப்படாதீங்க பொறுமையா இருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? அது இல்லப்பா, அவங்க ரொம்ப ஏய், நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. என்னம்மா தங்கறதுக்கு அடைக்கலம் கேட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமா மாமா, எனக்குன்னு இருக்கிற உருத்தான உறவுனா அது அக்காவும் நீங்களும் தான். அந்த உரிமையில தான் மாமா நான் வந்திருக்கேன். தங்கம், உன் தங்கச்சி சொல்றத கேட்டியா? உறவுங்கிற உரிமையில இங்க வந்திருக்காங்களாம்.